வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட் சரியான டவுனு, சரிங்களா? நம்ம நாளைக்கான வியூவை பார்த்துருவோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீப் லோவிலேருந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. அதனால் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நாளைக்கு நீங்கள் மேஜராக நெஃப்டி நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புல்லிஷ் சைடு தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும். 5 மினிட்ஸ் கேண்டில் எப்போனா 25,230க்கு மேலே க்ளோஸ் பண்ண 25,200, 25,150 இது ரெண்டையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எப்போ பார்த்தீங்கன்னா 25,230க்கு மேலே மட்டும் இந்த ஆப்ஷன் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 300, 360 கிட்ட வச்சுக்கோங்க. ஆப்ஷன் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாளைக்கு மார்க்கெட் மொமெண்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர்லனா நீங்கள் இதை விட உங்களுக்கு 100 பாயிண்ட் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சினாரியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன், அதாவது பிரேக் டவுன் ஆகிற பட்சத்தில் 25,110 கீழே உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிற பட்சத்தில் 25,100, 25,150 இது ரெண்டையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் லைவில் இருக்கப்போ நான் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ட்ரி பார்த்தீங்கன்னா 25,110க்கு கீழே இருந்தால் மட்டும் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும் நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் உங்கள் ரிஸ்க் மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது கேட்டது 25,120 to 25,220 100 பாயிண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ப்ரீமியம் டிக்ளைன் ஆகும். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி கிட்ட வந்துருச்சு. அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாளைக்கு ஒரு பேரிஷ் டு பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி கேண்டில் தான் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. உங்களுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு 58,650க்கு கீழே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 58,700, 58,800 போட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். என்ட்ரி கன்ஃபார்மாக 58,650 கீழே இருக்கும்போது மட்டும் தான் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இல்லாட்டி ப்ரீமியம் உங்களுக்கு டிக்ளைன் ஆயிரும். ஸ்டாப் லாஸ் 58,900. இதுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் ரெக்கவர்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டார்கெட் பார்த்தீங்கன்னா 58,450, 58,280 டார்கெட் 1, டார்கெட் 2. இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க் மணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இதே 5 மினிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 59,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் கால் ஆப்ஷன் வாட்ச் பண்ணுங்கள். 59,000, 58,900 இந்த மணி இல்லாட்டி அவுட் ஆஃப் த மணி நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 59,000. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 58,850 கிட்ட. டார்கெட் பார்த்தீங்கன்னா 59,200, 59,350, 59,400க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இடையில 58,680 to 58,950 இதுக்கு இடையில பற்றி நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இது ஒரு ரிஸ்கி ஜோன், அதனால் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு 81,780க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் புட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா பேங்க் நிஃப்டி மாதிரி தான் இதுவும் ஒரு பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 81,800, 82,000 இது ரெண்டே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் கன்ஃபார்மாக 81,780 கீழே மட்டும் தான் இந்த புட்டு வாட்ச் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கால் சைடு மார்க்கெட் புல்லிஷாக டர்ன் ஆச்சுன்னா 82,300க்கு மேலே நீங்கள் 82,300 இல்லை 82,100 இது ரெண்டில் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கிடையில் 81,180 to 82,250 இதுக்கு ரெண்டுக்கும் பிட்வீனாக இருக்க போது நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு ரிஸ்கி ஜோன், அதனால் அவாய்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு நீங்கள் மேஜராக நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் டவுனில் போனாலும் நம்ம சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய லெவலு 2,275 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 2,238 ரூபா ஸ்டாப் லாஸ். 2,320 ரூபா, 2,350 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக நம்ம வாட்ச் பண்ணுற ஸ்டாக் தான் கேபிஆர் மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கேண்டில் கண்டினியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 882 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 905 ரூபா டு 920 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 860 ரூபா ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிகோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்லாவே வளர்ந்துருக்கு. ஆனால் இது கொஞ்சம் காஷனாக இருந்துக்கோங்க. ஏன்னா இது 243 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 48 ரூபா, 52 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓப்பன்லேயே கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த ஷேரை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி நிஃப்டி 50ல் கொஞ்சம் நல்ல புல்லிஷாக இருந்த ஸ்டாக்கு. எட்டர்னல் நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 286 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 295 ரூபா டு 300 ரூபா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 278 ரூபா வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்து காப்பர். ஹிந்து காப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் 560 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 575 ரூபா டு 585 ரூபா டார்கெட் ஆகும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 548 ரூபா கிட்ட வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சேட் தான் இது. ஸோ நீங்கள் நாளைக்கு இது கண்டினியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கமயில். தங்கமயில் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைலாக இருந்திருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக, ஆனால் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு 3925 ரூபா 27 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா 4050 ரூபா டு 4120 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஷேரு. ஆனால் இது ரொம்ப வாலட்டைலாக இருக்குது, அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பைன் லேப்ஸ். பைன் லேப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரேக் அவுட் அட்டம்ப்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் 243 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 255 ரூபா டு 60 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து நார்மல் ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ நீங்கள் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் லோ ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ 189 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 195 ரூபா டு 198 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 183 ரூபா கிட்ட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேகே பேங்க். இன்றைக்கி பேங்க் செக்டரே டவுனாக இருந்தாலும் இந்த ஷேர் உங்களுக்கு கொஞ்சம் புல்லிஷாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கள், இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மட்டும் 104 ரூபா கிட்ட பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மட்டும் இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 106 ரூபா 108 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 101 ரூபா ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வெல்ஸ்பன். வெல்ஸ்பன் லைவ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 119 ரூபாய்க்கிட்ட இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 121 ரூபா டு 124 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மட்டும் இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன ஷேரில் வந்து ஹிந்து காப்பர், கேபிஆர் மில், இந்தியா மார்ட், பைன் லேப்ஸ் இது நாலுமே உங்களுக்கு சேட் உங்களுக்கு நல்லா இருக்குது. இதனாலே மேஜராக வாட்ச் பண்ணுங்கள். இது இல்லாமல் நான் சொன்ன மற்ற ஸ்டாக் எல்லாமே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஹெவியாக டவுன் ஆன கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் கிடையாது, ஒரு 15 to 20 days ஆர் 1 month கிட்ட வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா அந்த ஷேரை நீங்கள் வந்து குவான்டிட்டியை வந்து லைக் 50, 100 அந்த மாதிரி நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் தான் உங்களுக்கு பண்ணுறேன். இது இல்லை உங்களுக்கு வந்து 2 days 1 or 2 days நீங்கள் பை பண்ணி செல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஷேர் எல்லாமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இது இல்லாமல் நம்மளுக்கு வேறு ஏதாவது நம்ம சேனலில் ஆட் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.